பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுண்டாக. தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலேருந்து நம்ம அநேக காரியங்களை தேவன் நம்ம கற்றுக் கொடுக்குறார். நிறைய நேரங்களில் பாருங்கள், வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். வேதத்தை வாசிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அன்பாகவே இருக்கிறார். நாம் இன்றைக்கி அன்பாக இருக்கிறோமா? இருக்கிறது கிடையாது. அன்பாக இருக்க முடியல. நிறைய நேரங்களில் பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருது. பாருங்கள், நிறைய பேர் வீட்டில் சண்டையும் சச்சரவுமாக இருக்குது. வேதம் அழகாக சொல்லுது, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்காக வைத்து போகிறேன்னு சொல்கிறார். அப்போது தேவ சமாதானம் ஒரு குடும்பத்துக்குள்ளே ஆளுகை செய்தா? இல்லை. ஏன் ஆளுகை செய்வதில்லை? ஆளுகை செய்யாமல் போகிறதுக்கு என்ன காரணம்? நிறைய நேரங்களில் நிறைய விஷயங்களில் நம் பகைமை உணர்வுகளை வைத்துக்கொள்வதனால்தான். நிறைய காரியங்கள் நம்ம இன்றைக்கி பகைமை உணர்வுகளை வைத்து கொண்டு வாழ்வதனால எப்போ பார்த்தாலும் தேவனுக்குரிய காரியங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே நடப்பதில்லை. சந்தோஷம் இருப்பதில்லை, சமாதானமாக இருப்பதில்லை, அன்புள்ளவர்களாய் காணப்படுவதில்லை. காரணத்துக்கு ஏன் காரணம் என்ன தெரியுங்களா? நிறைய நேரங்களில் தேவனுக்கு நம்ம இடம் கொடுக்கிறத விட பிசாசுக்கு இடம் கொடுக்குறவர்களாய் நம்ம மாறி விடுகிறோம். நம்முடைய குடும்பம் அப்படி மாறுகிறது. ஆனால் நாம் யார் தேவனுக்காக ஊழியம் செய்யணும்னு சொல்லுவோம். நம்ம யார் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுவோம். நாம் யார் தேவனுக்கு உகந்தவர்னு சொல்லுவோம். ஆனால் நாம் தான் தேவன் சொன்ன மாதிரி வாழ்வதில்லை. இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கணுன்னா உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமாய் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் யாக்கோபு 1:20 நீங்கள் வாசிக்கும் போது, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. ஏன் மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதுன்னா, இந்த மனுஷனுக்கு இந்த கோபம் வரும்போது தேவனுக்குரிய நீதி வராது. ஏன் மனுஷன் கோபப்படுறான்? கோபப்படுறதுக்கான காரணம்னா, அதுக்கு கீழே நீங்கள் ஒரு வசனம், ஆகையால் நீங்கள் எல்லா விதமான அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும், இந்த அழுக்கும் கொடிய துர்க்குணமும் ஒரு மனிதனை கோபப்பட வைத்துடும். இந்த அழுக்கு இருக்குமானால் பழைய விஷயங்கள், நேற்று போட்ட ஒரு சட்டையை போட்டிங்கன்னா அது அழுக்கு சட்டைன்னுவாங்க. நேற்று நடந்த ஒரு பிரச்சனை நீங்கள் பேசினா அந்த அழுக்கு உனக்குள்ளே இருக்கும்போது அது கோபமாய் வெளிப்படும். நேற்று நான் உனக்கு சொன்னேன், நீ இப்படி செய்கிறப்பார். நேற்று நான் உனக்கு சொல்லியா, போன வாரம் உனக்கு சொல்லியா, பாருங்கள், பழைய விஷயம் ஒன்று உள்ளே வரும்போது அது கோபமாய் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அப்போ மனுஷன் கோபப்படுறதுக்கு காரணம் என்ன? அழுக்கு, எல்லா விதமான அழுக்கு, கொடிய விதமான துர்க்குணம், இவைகளை நீங்கள் விட்டு விட வேண்டும். இவைகளை நீங்கள் விட்டுவிட்டால்தான் உங்கள் உள்ளத்துக்குள்ள வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்லுது. அப்போ வசனம் ஒரு மனிதனுக்குள்ளே வர வேண்டும். வார்த்தையின்படி வாழ வேண்டும், வார்த்தையின்படி நடக்க வேண்டும். இப்போ இந்த பழைய விஷயம் வந்தால் வசனத்துக்கு அங்கே வேலை இல்லை. நீங்கள் நிறைய பேர் சபைக்கு வராங்க, வார்த்தையை கேட்குறாங்க, எல்லாம் நல்லா இருந்துச்சியா வார்த்தை சொல்கிறதெல்லாம் நன்மை தான். நிறைய பேர் சபைக்கு போகிறோம், எங்கள் சர்ச்சில் நல்ல பிரசங்கம் இருக்கும், நல்லா தான் இருக்கேன், ஆனால் நீ எப்படி இருக்கிற? பழைய விஷயங்களை உள்ளே கொண்டு வரும்போது, பழைய காரியங்கள் உங்ககிட்ட வரும்போது என்ன நடக்குதுன்னா, வசனம் அங்கே இடம் இல்லாமல் போகிறது. வசனம் அங்கே கிரியை செய்ய முடியாமல் போகுது. வசனத்துக்கு அங்கே வேலை இல்லாமல் போகுது. நல்லா கவனிங்க, நம்ம நிறைய நேரங்களில் இப்படியாப்பட்ட கோபங்களை நம் உடையவர்களாய் மாறுகிறோம். இந்த கோபம் நம்முடைய வாழ்க்கையில் குறைவு கொண்டு வந்துடும். அப்போ இந்த பழைய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அது கோபமாய் வெளிப்படுது. இந்த வசனம் அங்கே இல்லாமல் போவதுக்கு இது ஒரு காரணமாய் மாறுது. கவனிங்க, மோசையோடு தேவன் பேசுகிறார், முகமுகமாய் பேசினவர். மோசை கிட்ட ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொடுக்குறார், இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் போகணும். அப்போ மோசை தான் அங்கே வழி நடத்தக்கூடிய ஒரு மனுஷன். அந்த மோசையை கொண்டு தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணுன்ட்டு ஆண்டோடைய திட்டம். ஆனால் இந்த மோசையை பாருங்கள், ஒரு இடத்துல கோபப்படுகிறார். இந்த கோபம் வரத்துக்கான காரணம் என்ன? இந்த மனிதர்கள் என்ன பண்ணாங்க, இப்படி செய்கிறாங்க, அப்படி செய்கிறாங்க. இதை பார்த்தவர் என்ன பண்ணுறாருன்னா, தேவன் சொன்னதை மறந்து விட்டார். அங்கே போனவர் என்ன புத்தகத்தில் நீங்கள் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்கள், தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களுக்கும் குடித்தது. நல்லா கவனிங்க, இப்போ 2 தரம் அடிச்சிட்டார். அடின்னு சொன்னால் 2 டைம் போட்டு டமல் டமல் அடிக்கிறது. ஏன்னா கோபத்தின் மிகுதினால. இப்போ இவர் கோபப்பட்டதுனால இப்போ தேவனுடைய நீதி நடத்துமா, இவரை கொண்டு தான் எங்கே பாலம் தேனம் ஓடக்கூடிய இடத்துக்கு கொண்டு போகணும். இப்போ தேவனுடைய நீதி நடப்பிக்க முடியாதபடிக்கு இவருடைய செயல் மாறியது. நீங்கள் நான் நிறைய பேர்கிட்ட பார்த்துன்னு சொன்ன, கோபப்படாதீங்க, வேண்டாங்க அப்படின்னு. அவங்க இப்படி பண்ணுறாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்க, இதை செய்கிறாங்க, அதை செய்கிறாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, நான் இப்படி இருப்பேன். அப்போது ஒரு காரியங்கள் முடிந்து போன பிறகும் திரும்ப திரும்ப அதை பேசி உங்களுக்குள்ள கோபத்தை அதிகரித்து கொள்கிறீர்கள். இந்த கோபம் அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகும்னா, தேவன் உங்களை கொண்டு ஒரு பெரிய திட்டம் செய்யணும்னு வச்சுக்காம அது செய்ய முடியாது. இப்போ மோசையை கொண்டு ஒரு பெரிய திட்டம் செய்யணும்னு நினச்சார். பாருங்க, 11 பாருங்கள், இவர் அடித்தார், தண்ணீர் புறப்பட்டு வந்து எல்லாம் நடந்து. ஆனால் 12 பாருங்கள், அங்கே பேசும்போது அந்த சொல்கிறாரு, நான் உன்னை கொண்டு போவேன்னு சொன்னேன் பார்த்தியா,
அங்கே ஒன்று நான் கொண்டு போக மாட்டேன். வாசிங்க 12. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரில் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். முடிஞ்சு போச்சு. கோபப்பட்டவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குன்னு சொன்னா, தேவன் இவர்களை கொண்டு ஒரு நீதியை நடப்பிக்கணும்னு சொல்றேன், அந்த நீதி நடப்பிக்க முடியாமல் போகிறது. இன்றைக்கி கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளே, நிறைய பேர் வீட்டில் இந்த கோபங்கள் குடிக்கொண்டு இருக்கிறது. இந்த கோபத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. என்ன சும்மா இருக்க நினைக்கிறியா? எனக்கு கோபம் வந்துச்சுன்னா அவ்வளோதான். எப்போ பாரு கோபத்தை, வராத கோபத்தை வர வைக்கிறதே உன்னுடைய வேலையாக போச்சு. கோபம் வந்துச்சுன்னா அவ்வளோதான். கோபம் வரட்டும், தேவனுடைய நீதியை நடப்பிக்க முடியாது. தேவன் உன்னை கொண்டு ஒரு பெரிய திட்டம் செய்ய வேண்டும் சொல்லிட்டு ஒரு திட்டம் வைத்திருக்கா, அந்த திட்டத்தை நீ நடப்பிக்க முடியாதவனாய் மாறிவிடுவாய். இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகளை நிறைய நேரத்தில் இந்த கோபத்தை ஒரு நியாயப்படுத்தி பேசுகிறீங்க. இந்த கோபத்துக்கு அதுலங்க நான் கம்மன் தாங்க, நான் இப்படி பண்ணதுனால தாங்க எனக்கு கோபம் வந்துச்சு. கோபம் வரக்கூடாதுங்க. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதுன்னு சொல்கிறார். கோபம் கொள்ளக்கூடாதுன்ற விஷயம், அது செய்தால் பாவம் செய்ய வச்சிடும். நிறைய நேரத்தில் கோபப்பட்டவங்க பாருங்க அசிங்கமாக பேசிடுவாங்க. அதை வாயில் எனக்கு வந்துடுச்சு, எப்படி வரும் உனக்கு வாயில்? எப்படி பேசலாம்? ஏன்னா உள்ளே நிறைய நிரப்பி வச்சுருக்காங்க. இந்த கோபம் வரும்போதெல்லாம் இப்படி திட்டணும் அப்படி திட்டணும், அது உள்ளே போய் ஸ்டோரேஜ் ஆகிடுது. இன்றைக்கி நீங்கள் கோபப்படுவதை நியாயப்படுத்தி பேசாதீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே பாருங்கள், அவர்கள் கோபப்பட்டதுனால தேவனுடைய நீதியை நடப்பிக்க முடியாதவர்களாய் மாறிவிட்டார்கள். கர்த்தர் அவர்களை கொண்டு, உன்னை கொண்டு தான் நான் பரிசுத்தமாக, உன்னை தான்ப்பா நான் காமிக்க போகிறேன் அடையாளமா, ஆனால் நீயே கோபப்பட்டியப்பா. இப்போ கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக நீ பரிசுத்தம் இல்லாத மாறிட்டியே. இந்த பரிசுத்தம் இல்லாத பாலம் தேன ஓடக்கூடிய இடத்துக்கு நான் உன்னை கொண்டு போக முடியாது. ஆரோன் எவ்வளோ பரிசுத்தமானவர், என் பரிசுத்தனாகி ஆரோன்னு சொன்னார். இந்த ஆரோன் அந்த லிஸ்ட்டில் அடங்கிட்டார். எங்கே போக முடியல? பாலம் தேனும் ஓடக்கூடிய இடத்துக்கு கொண்டு போக முடியவில்லை. கர்த்தருடைய பிள்ளையே, உன் கோபம் உன்னுடைய ஆசீர்வாதத்தை தடுத்து விடும். உன் கோபம் உன்னுடைய வாழ்க்கையில் குறைவு கொண்டு வந்துவிடும். அங்கே அழகாக போட்டுக்க பாருங்க, இதனால்தான் பலவிதமான காரியங்கள், இந்த அசுத்தங்களை நீங்குங்க. தேவையில்லாத மறந்துடுங்க, விட்டுருங்க, அது வேண்டாம், நமக்கு வேண்டாம், விட்டுருங்க. அதனால்தான் கொடிய துர்குணம், அது வேண்டாம். அந்த அழுக்கு விட்டுடு, இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் இருந்து உன்னை என்ன பண்ணும்? தேவனுக்கு உகந்தவைகளை, சத்தியத்தை உள்ளுக்குள்ளே வைக்க விடாமல் பண்ணிவிடும். நீங்கள் நிறைய பேர் வசனத்தை கேட்குறீங்க, அதுதான் உங்கள் ஆத்மாவை ரட்சிக்கக்கூடியது. ஆனால் அந்த வசனத்தை நீங்கள் இழந்து போகிறீங்களே, காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் செய்கிற செயல், உங்கள் கோபத்தினால. ஒரு சிலர் அமைதியாக இருப்பாங்க, முடியாதவங்க தூக்கி விசிறு அடிப்பாங்க, தட்டை தூக்கி அடிப்பாங்க பொருளை. எனக்கு கோபம் வந்தா அப்படின்வாங்க. அந்த கோபம் அவங்க சுகமாகாமல் போயிடுவாங்க. அந்த கோபத்தினால் படுக்கிறது அப்படியே போயிடுவாங்க. இந்த கோபப்படுற மனுஷனாக பாருங்கள், தேவன் அவங்க வாழ்க்கையில் பெரிய அற்புதங்கள்லாம் செய்ய முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் வியாதியஸ்தரை காணப்படுறவங்க எல்லாரையும் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள், பல விதமான கோபம் உள்ளவர்கள் தான். ஒரு சிலர் மறுத்து பண்ணுவாங்க, அவங்கள போய் பாருங்கள், கோபம் இவன் கோபம் தாங்க அப்படியா பண்ணிச்சு. இன்றைக்கி நீங்கள் அப்படியாப்பட்ட கோபம் உள்ளவர்களாக எங்களை மாறாதீங்க. வேதத்தில் பாருங்க, எபேசியர் 4:26 வாசிக்கும். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதுன்னு சொல்லி எங்க என்ன சொல்றேன்னா, உன் எரிச்சல் சூரியன் அஸ்தமிப்பு தனிஞ்சு போட்டோம், அது இருக்கக்கூடாது. அப்படி அந்த எரிச்சல், அந்த கோபம் உனக்குள்ள தங்கி இருக்குமானால் நீ பிசாசுக்கு இடம் கொடுக்கிறேன்னு 27 சொல்லு. நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடாது இருங்கள் என்று வேதம் சொல்லுது. இப்போ பிசாசுக்கு ஒரு மனுஷன் எப்படி இடம் கொடுத்தான்னு சொன்னால், இந்த கோபத்துக்கு ஒரு மனுஷன் அப்படி பழைய காரியங்கள் நினச்சா பாருங்க, இப்படியெல்லாம் இருக்கேன், அந்த இடத்துல பிசாசு உள்ள வந்து நின்றுதான். இந்த பிசாசு வந்து நிற்கும் போது ஒரு மனிதனுடைய பரிசுத்தம் அவுட். பக்தி இல்லாதவனாய் வாழ கற்றுக்கொண்டான், பக்தி இல்லாதவனாய் நடக்கிறான். இந்த பக்தி இல்லாமல் போகிறது. அப்படியே வேதத்தில் பார்த்தீங்கன்னா யோனான்ற ஒரு மனிதன் தான். இந்த மனிதன் கோபப்படுகிறான். அன்னு சொல்கிறாரு, எப்பா நினைவு மக்களுக்கு போய் சொல்லுப்பா. நாங்களாம் போக மாட்டாண்டவர. தேவனுடைய ஆசை அந்த மக்களை என்ன பண்ணணும், தேவன் நீதி என்னன்னா அவங்கள காப்பாற்றணும் ஆசை. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாது ஜனம்பா, 1,20,000 பேர்ப்பா, அவங்க அப்படி போயிடக்கூடாதுன்னு ஆண்டோடைய ஆசை. ஆனால் இந்த மனுஷனும் அவர்கள் சாக வேண்டும், அவர்கள் அழிய வேண்டும். இப்போ தேவன் எதி காப்பாற்றணுன்ட்டு, ஆனால் இந்த மனிதனுடைய கோபத்தினால அது அழியணும்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி கோபம் உள்ள மக்கள் தங்கள் வீடுகளில் ஒரு டிவியை போயிட்டு கஷ்டப்பட்டு என்ன பண்ணுவாங்க, டிவியை அதுக்கு உரிய பணத்தை செலுத்தி என்னென்ன கம்பெனியெல்லாம் பார்த்து 4 கடை ஏறி இறங்கி வாங்குவாங்க. ஆனால் கோவம் வந்தால் டமால் போட்டு வச்சுடுவாங்க. உடைக்கும் போது அந்த கம்பெனிலாம் பார்க்க போகிறாங்க, இவ்வளோ பணம் செலவாச்சுன்னு, எவ்வளோ இருந்தாலும் எனக்கு நான் வந்து உடச்சி போட்டு போயிருப்பான். நஷ்டம் யாருக்கு?
யாருக்கு இதெல்லாம் பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் கவனிச்சுங்களா? நீங்கள் கோபத்தினால எவ்வளோ பெரிய காரியத்தை இழந்து போகிறீங்க தெரியுமா? நீங்கள் நிறைய பேர் இந்த கோபத்தினால நிறைய விஷயங்கள் தேவனுடைய நீதியை நடப்பிக்க முடியாமல் போகுது. யோனா 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் முதல் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, யோனாவுக்கு இது மிகவும் விசனமாய் இருந்தது, அவன் கடும் கோபம் கொண்டு. பார்த்தீங்களா? கோபம் கொண்டான் சொல்கிறான், நான் அப்பயே சொல்ல, என்னை விட்டுருங்கப்பா, என்னை விட்டுடுங்க, நாங்கள் போக மாட்டேன்னு சொன்னேனே, நீங்கள் என்ன அனுப்புனீங்க? இந்த ஜனங்க எப்படியாப்பட்டவங்களாச்சு, நீங்கள் அவங்க மேலே என்ன பண்ணுறீங்க? இரக்கம் செய்வீங்களே. பார்த்தீங்களா? தேவனுடைய நீதி என்னன்னா, அவனுக்கு இரக்கம் செய்ய வேண்டும், அவனை காப்பாற்ற வேண்டும், அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் ஆண்டுடைய ஆசை. ஆனால் இந்த மனிதனோ கோபத்தினால அவர்கள் அழிந்து போக வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கார். கோபம் உள்ள மக்கள் மற்றவர்கள் அழிவை பார்த்து கொண்டிருப்பார்கள். இந்த கோபப்படுறவன் பாருங்க, அவனை வெட்டி போட்டு விடா, அவனை குத்தி போட்டு விடா. பற்றியா பேச்சு பற்றி எப்படி மாறிச்சு? ஒரு மனிதனை உருவாக்க முடியுமா? நீ ஒரு மனிதனை வாழ வைக்க முடியுமா? ஒரு மனிதனுடைய கையை நீ குணமாக்க முடியுமா? ஒரு மனிதனுக்கு ஒரு ஜீவனை கொடுக்க முடியுமா? உன்னால் எதையும் செய்ய முடியாது. ஆனால் அவன் கோபம் எல்லாத்தையும் அழித்து போட்டு ஒன்றெல்லாம் ஆக்கி போட்டுரும். ஒரு சில பாருங்க கோபத்தின் மிகுதியார் குடும்பத்தையே அழிச்சிட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி தேவ பிள்ளையே, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதி நடப்பிக்க மாட்டாது என்று வேதம் அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. எங்களுடைய வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது பாருங்க, 4:6 வாசிக்கும் போது பாருங்க, யோனாவுடைய தலையின் கீழ் நிழலுண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டார். மிகவும் சந்தோஷப்படுறார். ஒரு ஆமணக்கு செடி என்ன பண்றார்? அவருக்கு இவருக்கு கிருபை கிடைச்சால் சந்தோஷம், மற்றவனுக்கு அந்த கிருபை கிடைக்க கூடாது என்பது. முன்னாடி பாருங்க, உனக்கு ஒரு தேவைகள் சந்திக்கப்பட்டா ரொம்ப சந்தோஷப்படுற, அது மற்றவனுக்கு கிடைச்சி உனக்கு கிடைக்கலன்னா ஒரு கோபம் வந்தது. அவங்களுக்கு மட்டும்தான் அதை செய்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் அப்படி தராங்க, அவங்கள மட்டும்தான் அப்படி பார்க்குறாங்க. பத்தியத்துலலாம் கோவப்பட ஆரம்பிச்ச பத்தியா? இந்த மனிதனுக்கு வேண்டிய நன்மையை தேவன் செய்து ஒரு நிழலை உண்டு பண்ணி ஒரு ஆமணக்கு செடி உண்டு பண்ண ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதில் ரொம்ப பிரியமாக இருக்கிறார், மனமகிழ்ச்சி உண்டானவராக இருக்கிறார். ஆனால் இந்த ஜனங்களோ கட்சிங்களா அழிந்து போத்த பார்க்கணும் உட்காந்தாரு. இவருக்கு அந்த செடி பட்டு போனோன்னையும் இவர் பார்த்தீங்கன்னா, என்ன ஆண்டவர் இப்படிலாம் பண்ணுறீங்க, உனக்கு கிருபை கிடைச்சா சந்தோஷம், மற்றவங்களுக்கு கிருபை இல்லாமல் போனால் எனக்கு நான் வந்துச்சுன்ற, உனக்கு கிடைத்தது போல் அவங்களுக்கும் கிடைக்க வேணாமா? நீ நல்லா இருப்பது போல் அவங்களும் நல்லா இருக்க தேவையா? உன் கோபத்தை என்ன பண்ணாத, தேவன்கிட்ட காட்டாத. உன் கோபத்தை என்ன பண்ண, தேவனத்தில் காட்டி, அப்பா என்னப்பா இவங்களெல்லாம் நல்லா இருக்காங்க, நான் மட்டும்தான் அப்படி கிடக்கிறேன், அப்பா கிட்ட போய் அப்படி பேசாத. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க முடியாது என்று சொல்லப்படுது. 10-11 வாசிக்கும் போது பாருங்க, அழகாக அங்கே போடப்பட்டு, அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேவுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். கவனிங்க, நீ வளர்க்காத ஒரு ஆமணக்கு செடிக்காக நீ என்ன பண்ணுற? இவ்வளோ பிரயாசப்படுறியப்பா. நான் இந்த பிள்ளைகளை இப்படியாய் பார்த்து வளர்த்துருக்கேன், அவங்க என்னால் உருவாக்கப்பட்ட ஜனமாச்சு. இந்த 1,20,000 பேருக்கு இன்றைக்கு கவனிங்க ஒரு நன்மை செய்ய நான் காத்திருக்கிறேன். வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத ஒரு ஜனங்களாச்சே. இந்த ஜனங்களை நீ என்ன பண்ணுற? அழிந்து போகணும்னு பார்க்குறியே, ஒரு செடிக்காக நீ இப்படி பார்க்குறியே, இவ்வளோ ஜனங்களுக்காக நான் பார்க்க தேவையில்லையா? பாருங்கள், இந்த மனிதனுடைய கோபம் தேவ நீதியை நடப்பிக்காதபடிக்கு ஒரு முயற்சி பண்ணுகிறார். இன்றைக்கி நாம் கூட நிறைய நேரங்களில் கோவப்பட்டு சத்தியத்தை கூட நிறைய நேரத்தில் பாஸ்டர் ஒரு மாதிரிக்குது, பாஸ்டர் ஒரு மாதிரி பார்க்குறதுன்னு என்ன தெரியுமா, வர வேண்டிய நல்ல சத்தியம் வராமல் போயிடும், தேவனுடைய நீதியை நடப்பிக்க முடியாதபடிக்கு. ஆனால் உன் வாழ்க்கை தான் கெட்டு போகும். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி தான் மாறுங்க. அப்படி மாற்றாமல் தேவ பிள்ளைகளாக இருக்க நீங்கள் ஒவ்வொரு நாளும் சத்தியத்துக்குள்ளே வளர கற்றுக்கொள்ளுங்க, சத்திய வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு நடங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கார். பரலோக பிதாவே, நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது என்று வேதம் சொல்லியிருக்க பிரகாரமாய் இன்றைக்கு அநேகருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க முடியாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்காங்கப்பா. அப்படி இராதபடிக்கு ஒவ்வொருவரும் தேவனுக்கு உகந்த ஒரு பிள்ளைகளாய், தேவனுக்கு பிரியமான ஜனமாய் வாழத்தக்கதாய், தேவன் விரும்புகிற ஒரு அன்பும் சமாதானமும் தனக்குள்ள வைத்துக் கொள்ளத்தக்கதாய், பழைய காரியங்களை விட்டு விலகத்தக்கதாய், இதெல்லாம் அழுக்காய் காணப்படுதோ கொடிய துர்குணத்தை விட்டு விலகத்தக்கதாய் வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொண்டு பக்தியாய் வாழ கிருபையும் பலத்தின் தேவன் தந்து ஆசீர்வதிங்க.
ஏசு கிறிஸ்துவும் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமீன். God bless you.